இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்க பிரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ண எங்க அப்பா சாகல அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது எனக்கு. அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்கா வேலை செய்யணுன்றத சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா செய்வோம். ஏன்னா இங்க வெற்றிங்கிறது விளையாட்டுல கூட விளையாட்டா வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமா உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துட்டு போய் கிரவுண்ட்லையும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.